ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த பொங்கலுக்கு நம்ம பொங்கலை வச்சு செய்கிறோமோ இல்லையோ, பொங்கல் நம்மளை வச்சு நல்லா செஞ்சிருச்சு. காப்புக்கட்டு அன்னைக்கு வேப்பந்தலையும் கூடப்பூவும் வீட்டு மேலே வைக்கும்போது தெரியாமல் கைப்பட்டு செங்கல் பைப்பு மேலே விழுந்து சிங்டெக்ஸோட பைப்பு உடஞ்சி போச்சுங்க. இந்த உடஞ்சி போன பைப் ஒட்ட வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். அப்பா பைப் வாங்குறதுக்கு எந்த ஹார்ட்வேர் கடையும் நம்ம ஏரியாவில் இல்லைங்க. எல்லாம் பொங்கல் ஹாலிடேஸ்ன்னு சட்டர் சாத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் கடைசியாக தெரிஞ்சவங்கள வச்சு ஒரு கடையை பிடிச்சி அவங்க வீடு தேடி வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வீடியோ இதை பற்றி தான் இருக்க போகுது. எப்படி ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ஸ்பான்சர் கண்டென்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நம்மளோட ஸ்பான்சர் கண்டென்ட் பைமோட் மொபைல் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் குக்கிங் எசென்ஷியல்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், பெவரேஜஸ் அண்ட் பேபி கேர் அப்படிங்கிற ஒரு 15க்கும் மேற்பட்ட கேட்டகரிஸில் பொருட்களை பை பண்ணிக்கலாம். மற்ற மொபைல் ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு ஆப்பில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப விலை கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆர்டர் பண்ணிங்கன்னா 5 to 10 டேஸ்க்குள்ளே அவங்க வீட்டிலே டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. கூகுள் ப்ளேவோட லிங்க்கு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு சின்டெக்ஸில் ஆக்சுவலாக 1 இன்ச்சு பைப்பு அவுட்லெட்டாக இருக்குது. இதிலிருந்து 3/4 இன்ச்சு பைப்புக்கு டிவைட் பண்ணி வீடு ஃபுல்லாகவும் சப்ளை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாயிண்ட்டில் தான் உடஞ்சி போச்சு. அதாவது 1 இன்ச்சு பைப்லேருந்து 3/4 இன்ச்சுக்கு வர்ற ஜாயிண்ட் கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டில் உடஞ்சி போச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அடாப்டர் அதாவது ரெடியூசர் வாங்கியிருந்தேன். 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சுக்கு கன்வெர்ட் ஆகிற ரெடியூசர் வாங்கியிருந்தேன். அந்த ரெடியூசர் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி சைஸ்க்காக வேண்டி 1 இன்ச்சு கப்ளிங் வாங்கியிருந்தேன். அந்த 1 இன்ச்சு கப்ளிங் கடைசியில் தேவைப்படாமல் போச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த கட்டானதை உடஞ்சி போனதை ஹாக்ஸா பிளேட் வச்சு கட் பண்ணிவிட்டு 3/4 இன்ச்சு பைப்பில் இருந்து 1 இன்ச்சு பைப்புக்கு அந்த வாங்கின ரெடியூசரை வச்சு 2 பக்கம் அதசிவ் போட்டு பைப்பை கொஞ்சம் பக்கத்தில் வச்சு டைட்டாக ஒட்டிட்டேங்க. இதுக்கப்புறம் லீக் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். லீக் எதுவும் இல்லை, கரெக்டாக ஒட்டிடுச்சு.